activated. Auto operation இப்போது ஆரம்பமாகிறது. Oh my god. என்ன இது? Warning. Backup deactivated. விரைவில் ஆக்டிவேட் ஆக போகிறது. தயாராக இருங்கள். இங்க பாருங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நான் எப்படி பிரெக்னன்ட் ஆனேன்? இங்க பாருங்க, எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பேரு ஆண்ட்ரஸ். அவன் இங்கதான் இருக்கான். அவனுக்கு ஒண்ணும் இல்லைல்ல. நான் எப்படி இங்க வந்தேன்? அங்க பாரு. இங்க என்னது? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இது வேணுமா? இதுவா? என்ன சொல்றீங்க? என்ன வேணும்? இதுவா இல்ல இதுவா? இந்த மாத்திரை உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு இது வேணுமா? அப்படின்னா நீங்க எனக்கு டோர் கோட கொடுங்க. 4832 கரண்ட் 4832 இதை எப்படியாவது ஓபன் பண்ணணும். 4832 ஹலோ? Warning. Backup generator activated. Power 35% only. இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் தான். இந்த பக்கமா போறதா சரி?
யார் அது? என்ன இது? அம்மா, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும். அது காணாம போயிட்டே இருக்கு. இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு நாள் காணாம போவாங்க. உன்னோட ஹோம்ஒர்க் மாதிரியே. ஹோம்ஒர்க் முடிச்சியா இல்லையா? நீங்க எப்பவும் என்ன விட்டு போக மாட்டீங்களே? யாராலையும் நிரந்தரமா இருக்கவே முடியாது. ஓகே, ஹோம்ஒர்க் நோட் இருக்கா? ஆக்சுவலா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும், பேக்ல திங்ஸ் காணும். எங்க அதெல்லாம்? அது அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல வேண்டாம், நீ முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அது ஒண்ணு எங்கேயோ போகலமா, அது இங்கதான் எங்கேயோ வச்சு. என்ன காரியம் பண்ண? என் மேல கோவப்படாதீங்க. கோவப்படாம எப்படி இருக்க முடியும்? சாரிமா. நான் இல்லாதப்பதான் உனக்கு என்னோட அருமை புரியும். தயவு செஞ்சு டச் பண்ணாத, கையை கட் பண்ணிட போகுது. இதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். என்னது?
பேக்கப் ஜெனரேட்டர் ஆக்டிவேஷனில் இருக்கிறது. பவர் 30% ஒன்லி. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இருந்தா கொஞ்சம் குரல் கொடுங்க. ஹலோ, இன்னும் அங்கதான் இருக்கீங்களா? ஹலோ, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல வேலை வந்தீங்க. ஹெல்ப் பண்றீங்களா? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில். நான் இங்க தான் கண் முழிச்சு பார்த்தேன். என்னால மூவ் பண்ண முடியல. டாக்டர் கூட்டிட்டு வர முடியுமா? நீங்க என்ன நினைச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவுமே புரியல. இது ஒன்னும் ஹாஸ்பிட்டல் கிடையாது. நமக்கு உதவி பண்ண இங்க யாரும் இல்ல. நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம எங்க இருக்கோம்? என்ன இங்க இருந்து வெளியே கூட்டு போறீங்களா? கம் ஆன் ப்ளீஸ், என் கையை கொஞ்சம் அவுத்து விடுங்க. வேண்டாம் 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 வேண்டாம், இங்க இருந்து போகாதீங்க. நான் நீங்க யாருன்னு அந்த போர்டுல பாத்துட்டேன். என் வாழ்க்கையை பணம் இருக்க நான் விரும்பல. நீங்க இங்கே இருங்க. நான் மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு அப்புறம் வரேன். நான் ஹென்றி. அதுக்குன்னா நான் ஹென்றி. நான் இங்க ஏதோ ரேண்டமான ஆளா இல்ல. இங்க தனியா இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. இங்க நீங்களும் நானும் மட்டும் தானே இருக்கிறதா சொன்னீங்க. அப்படின்னா நீங்க அங்க தனியாவே இருக்க போறீங்களா? முதல்ல நம்ம ஆரம்பிக்கலாம். நீங்க உங்க பேரை சொல்லுங்க. அலி. எலி, ஹாய். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் கண் முழிச்சு பார்த்தேன். உங்களை மாதிரியே தான் இந்த மாதிரி ஒரு ரூம்ல தான் இருந்தேன். கவலைப்படாதீங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒரே கேஸ் தான். இப்ப பார்த்தா நான் பிரெக்னண்டா இருக்கேன். முன்னாடி அப்ப நீங்க பிரெக்னண்டா இல்லையா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. என்னது? இங்க என்னதான் நடக்குது? எனக்கே தெரியல. ஆனா இங்க இருக்க எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. என்ன அவுத்து விடுங்க ப்ளீஸ். ஹலோ, இங்க வாங்க. நீங்க குவாரண்டைன் ஆயிருக்கீங்க. கம் ஆன். நல்லது, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது என்னது? எனக்கும் என்னன்னு தெரியாது. என்னது இது? என்னால முடியல. God. God. ஓகே, நமக்கு இப்ப கண்டிப்பா உதவி தேவை. நான் முதல்ல இங்க இருந்து வெளியில போகணும். போய் ஆகணும். ஆமா, முதல்ல ட்ரெஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இன்னும் 30 செகண்ட்குள்ள இங்க இருந்து போய் ஆகணும். வார்னிங்,
பேக்கப் ஜெனரேட்டர் ஆக்டிவேஷனில் இருக்கிறது. 30 minutes only. ஜீசஸ், என்ன பண்றீங்க? இது இப்ப நமக்கு தேவைப்படும். நான் தான் உங்களுக்காக எடுத்தேன். நீங்க பெருசா எடுத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு என்னாச்சு? இந்த இடத்துல இந்த சைலண்டா இருக்கு. அமைதியான இடத்தை தான் நம்ப கூடாது. ஓகே, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, நான் மேரி ஜான் பேசுறேன். வேற யாரும் உயிரோட இருக்காங்க? நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? இங்க உதவி தேவைப்படுது. இங்க இருக்கிற லேபுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? அட கடவுளே, என்னது? பனிக்கூட உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, கவலைப்படாதீங்க, ஒன்றாகாது. இந்த குழந்தை எப்படி வந்துச்சுன்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு புரியல. இது ரொம்ப ஹெவியா. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஹலோ, டெஸ்டிங் 1 2. ஹலோ, ஏதோ கிராஸ் டாக்னு நினைக்கிறேன். இல்ல, அப்படி இல்ல. என் பேர் ஹென்றி. ஆலி கூட இங்க தான் இருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. எந்த இடத்துல இருக்கீங்க எக்ஸாக்ட்டா? எனக்கு தெரியல, நாங்க இங்க வந்தது இல்ல. ஓ, நீங்க டாக்டர்ஸ் இல்லையா? இல்ல. ஏதாவது தப்பு சொல்லிட்டீங்களா? இல்ல, அவங்களும் நம்மள மாதிரி தான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஓகே, நான் சொல்றத செய்யுங்க. நம்ம வெளியில போயிடலாம். சரி, எப்படி பண்ணலாம் சொல்லுங்க. முதல்ல அந்த ரூம்குள்ள தேடி பாருங்க. ஸோ இதுல ஆன்டி கேஜஸ் இருக்கு, ஒரு ஃபாயில் ஃபோல்டர் இருக்கு, ஆக்சிபேஷன் இருக்கு, அப்புறம் டாக்டர் பிரின்ஸ்னு போட்டிருக்கு. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியும். இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நீங்க உடனே நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கோங்க, லெஃப்ட் எடுங்க, அப்புறம் ஒரு ரைட் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே, உங்களுக்கு தேவையான பொருட்கள் இருந்தா எடுத்துட்டு வந்துருங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. என்னால முடியல. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க எடுத்துக்கிற ட்ரஸ் தான். இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்போ ஓகே, உங்க விருப்பம். என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க. ஓ, இப்பதான் உங்க ரெண்டாவது முகத்தை நான் பாக்குறேன். தயவு செஞ்சு ஏமாத்திடாதீங்க. கண்டிப்பா நான் வருவேன். ஸ்மைல் பாருங்க, இது 100%, இது கேரண்டியானது. இதை நினைச்சு நீங்க கவலைப்படவே வேண்டாம். இந்தாங்க. அதை நீங்களே வச்சுக்கோங்க. என்கிட்ட தான் இது இருக்கே. சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே. வார்னிங், பேக்கப் ஜெனரேட்டரில் பவர் குறைந்து கொண்டே வருகிறது. 35% only.
முடியாது. இங்க யாராவது இருக்கீங்களா? ஹென்றி, ஹென்றி, என்னாச்சு? இந்த பக்கம் திருப்புங்க. பேக்கப் ஜெனரேட்டரில் இப்ப left பவர் எடுத்து, குறைந்து அப்புறம் கொண்டே வருகிறது. right, right. 35% only. ஒரு வழியா வந்துச்சு. நல்லது. ஓகே, அந்த கேமரா தெரியுதா? என்ன பண்றீங்க? அது வேலை செஞ்சா நான் வெளியில போயிருக்க மாட்டேன். நீங்க ட்ரை பண்ணாம இங்கே இருந்தா எப்படி? அப்புறம் ஒரு நிமிஷம். முதல்ல அந்த ஒயர் எடுத்து அதை கட் பண்ணி ஆகணும். அது கட் பண்ணணும். Yeah. அந்த ஒயரை இப்ப எடுத்து கரெக்டா இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணுங்க. இதை நீங்க கரெக்டா பண்ணாதான் நம்ம நினைச்சது நடக்கும். எந்த தைரியத்துல இதை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி பண்ணீங்கன்னா ஃபயர் அலார்ம் ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஃபயர் அலார்ம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா டோர் தன்னாலே ஓபன் ஆகும். உங்க கீ கார்ட்ஸ் இருந்தா அதையே யூஸ் பண்ணலாமே. அதெல்லாம் இருந்தா ஏன் இதை பண்ண போறோம்? இது சரியா வேலை செய்யும் பாருங்க. கண்டிப்பா வேலை செஞ்சே ஆகணும். ஓகே, இப்போ ட்ரை பண்ணுங்க. Damn it. Warning. Backup generator power குறைந்து கொண்டே வருகிறது. Damn it. 22%. இங்க மாத்துறதுக்கு ஏதாவது துணி இருக்கா? சரி, அடுத்து என்ன? இங்க அடுத்தது ஒண்ணுமே இல்ல. இங்க நமக்கு எக்ஸிட்டே கிடையாது. இந்த மொத்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதே கஷ்டம். ஜெனரேட்டர் வேற குறைஞ்சுக்கிட்டே வருது. அந்த ஜெனரேட்டர் 0 ரீச் பண்ணுச்சுன்னா இங்க இருக்கிற பல பேரோட லைஃபை நம்ம இழந்துருவோம். கடைசியில அதுங்களோட டின்னரா நாமளே மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். நம்ம யாருக்காவது கால் பண்ணி இந்த பார்ஸ்ல இருந்துகிட்டு யாருக்குமே கால் பண்ண முடியாது. ஹலோ, இங்க பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நம்ம இங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ண எனக்கே போறோம்? தெரியல. இங்க பல பேர் உயிருக்கு போராடுறாங்க. அவங்க எல்லாரையும் காப்பாத்தணுமா இல்ல கொல்லணுமா? முதல் ப்ரையாரிட்டி என்ன? இங்க அந்த பேக்கப் ஜெனரேட்டர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பவரை இழந்துகிட்டே வருது. எமர்ஜென்சி லைட்டும் சிஸ்டத்தை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அப்ப அத முதல்ல ரீஃபில் பண்ணுவோம். தாராளமா பண்ணலாம். அங்கதான் இருக்கு, போங்க. உங்களால முடிஞ்சா யூஸ் பண்ணலாம். ஷிட். நேத்து ராத்திரி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்தோம். வெறும் 10 நிமிஷத்துல. என்ன சொல்றீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது. அவங்களுக்கு பிளட் வேணும், அதுக்காக எல்லாரையும் கொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு அடிக்ஷன் மாதிரி. ஆமா, நீ மட்டும் எப்படி தப்பிச்ச? ஓ, நான் மறந்தே போயிட்டேன். நீ பிரெக்னண்டா இருக்கல? அப்ப நான் வீல் சேர்ல உட்கார்ந்தது எதுக்கு நினைச்சீங்க? ஓ, நீங்க தான் அந்த ஒண்ணா இருந்த கப்பலா? கப்பலா? எதை வச்சு சொல்றீங்க? இங்க பாரு, நீங்க 2 பேரும் அந்த ரூம்ல இருந்ததை நான் பார்த்தேன். அங்க ஒரு சாஃப்ட்வேரை ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் நான் அங்க வந்தேன். நான் வேற எதையுமே அங்க பார்க்கவே இல்ல. அப்ப அங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு நினைச்சிருக்கீங்க? இங்க பாரு, எல்லாரும் அவங்களோட டர்ட்டி சீக்ரெட்ஸை சொல்லவே மாட்டாங்க. அதுவும் என்ன மாதிரி ஒரு ஆள் கிட்ட. இங்க எல்லாரும் ஒரே மாதிரி காமனா இருக்க மாட்டாங்கல்ல, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நீ ஏன் தப்பா எடுத்துக்கிற? இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியில போகணும்னா கீ கார்டு தேவைப்படுது. அப்ப நம்ம எங்க இருக்கணும் உனக்கு தெரியும்ல? ஓ இல்ல, அப்படி இல்ல. டின்னருக்கு போறதுக்காக ஒரே ஒரு தடவை அந்த இடத்துல கார் வந்து எங்களை இங்க இருந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போச்சு. அந்த நேரத்துல உன்னோட கண்ணு மூடிட்டு நீ எதையும் பார்க்கல. போதும், நிறுத்து. நீ இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். ஹேய், கொஞ்சம் அமைதியா இரு. நாம இப்ப சேஃபான இடத்துக்கு போயாகணும். இந்த இடத்துல தான் நமக்கு சன்லைட் கிடைக்கும். இன்னும் 2 மணி நேரத்துல அது போயிடும். கண்டிப்பா நான் எங்கேயும் போக மாட்டேன். நமக்கு வேற வழி இல்ல. உயிர் வாழணும்னா என்ன பண்ணணும்ங்கறத புரிஞ்சுக்கோ. நான் இங்க இருந்து வெளியில போனா இங்க இருக்கிறதுல எந்த யூஸும் இல்ல, புரியுதா? இங்க இருந்து நம்ம வெளியில போறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மள நாம பாதுகாத்துக்கணும். இல்ல, நான் இங்க தான் இருக்க போறேன். நீ என்ன பண்ண போறேங்கிறது எனக்கு தேவையில்லாத விஷயம். முதல்ல உயிரோட இருக்கணும். இங்க இருக்கிற நிறைய பேரை நம்ம காப்பாத்தி ஆகணும். நீங்க போக கூடாது. இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் நம்மளுக்கு உதவி பண்றேன்னு சொன்னதே பெருசு. நாம இதை அவாய்ட் பண்ண கூடாது. ஓ, நீ டிவி ஷோ அதிகம் பாப்பியா? அவதான் என்னமோ உளறிட்டு இருக்கான்னு நீ அவளை நம்ம கிட்ட மான்ஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்திடுவான்னு சொல்ற. இங்க எல்லாரும் உயிரோட இருக்க நம்ம ஸ்மார்ட்டா யோசிச்சாகணும். ஆனா நீ எதுக்காக இவ்வளவு மட்டமா நடந்துக்கிற? என்ன? ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு பயத்துல 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிற. இது எப்படி இருக்கு தெரியுமா? நான் தான் ஸ்மார்ட்டானவன் உங்ககிட்ட சொன்னேன்ல. அது அவளே இல்லன்னு சொல்லுவா. நான் இப்போ ஒரு மாஸ்க் போட்டிருக்கேன். நீ என்ன புஷ் பண்ணி கூட்டிட்டு போ. நூத்தி 25 நாளும் இந்த இடத்துல இருள் மட்டும்தான் இருக்கும். ஓ, இந்த இருளுக்குள்ள எந்த வெளிச்சமும் பூந்துராம தான் சரி. கம் ஆன், ஏன் எல்லாம் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? அவ எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க பாருங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. Warning. Battery generator power going down. 14% only. நம்ம வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம உயிர் வாழறதுக்கும் சர்வை பண்றதுக்கும் எல்லாம் இருக்கு. லைட், தண்ணி,
நமக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இந்தா. டாக்டர்ஸ்க்கும் சயின்டிஸ்ட்க்கும் எதுக்கு இது தேவைன்னு சொல்றீங்க? சரி சொல்லு, பிளான் என்னன்னு சொல்லு. எல்லாத்தையும் ஆஃப் பண்ண போறோம். அந்த பவர் எல்லாத்தையுமே இங்க கொண்டு வர போறோம். எல்லா இடத்துல லைட் ஆஃப் பண்ணிட்டா அதுங்க வந்துட்டா என்ன பண்றது? இல்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. லைன் இங்க தான் இருக்கணும். அதுவும் இல்லாம லைட் தான் இப்ப நம்மள காப்பாத்தும். அப்படி பண்றதுனால இங்க இருக்கிற எல்லாமே ஷட் டவுன் ஆயிடும். அதனால சைக்கிளுக்கு பவர் பேக்கப் கிடைக்கும். அதுவும் தீர்ந்துருச்சுன்னா கேண்டில்ஸ் நம்மள காப்பாத்தும். இந்த கேண்டில்ஸை யாரும் இப்பதான் ஏத்திருக்காங்க. அப்ப இங்க யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, யார் அது? ஹலோ, எங்க இருக்கீங்க? ஹெல்ப்! நாம அவருக்கு உதவி பண்ணி ஆகணும். ஒருவேளை அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைட் ஆஃப் பண்ணாலும் நம்ம இறந்து தான் போக போறோம். அதை பத்தி கவலைப்படாத. ரிஸ்க் எடுத்தேன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒருவேளை நம்ம ரிஸ்க் எடுக்கலனா நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. இங்க பாரு, அவருக்கு நாம உதவி பண்ண வேண்டியது இல்ல. நீ பயப்படுறேன்னு எனக்கு தெரியுது. அவர் ஒரு டாக்டரா இருந்தா உனக்கு உதவியா இருக்கும். நீ எவ்வளவு நேரத்துக்கு அங்க இருக்கிறியோ அவ்வளவு பவர் நம்ம லூஸ் பண்றோம்னு அர்த்தம். எனக்கு தெரியும். இதை எடுத்துக்கிட்டு போ. கொஞ்ச நேரத்தை கூட நம்ம அங்க வேஸ்ட் பண்ண கூடாது. புரிஞ்சுதா? சீக்கிரம் திரும்பி வரேன். எந்த பக்கம் வரணும்னு சொல்லுங்க. நான் கத்திக்கிட்டே இருக்கேன். எனக்கு வழி தெரியல. என் சத்தத்தை கேட்டு வாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்க டாக்டரா? இல்ல, நான் ஹென்றி. எனக்கு எந்த ஹென்ரியும் தேவையில்ல. இங்க உயிரோட இருக்க 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் கையில அடிபட்டிருக்கு. அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துடு. ஆனா அதுதான் நான் வேண்டான்னு சொன்னேனே. எனக்கு ஒரு டாக்டர் வேணும். நம்ம கிட்ட டாக்டர் இல்ல. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒழுங்கா சொல்லுங்க. எனக்கே தெரியல. அது ரொம்ப நேரமா உள்ள வர ட்ரை பண்ணுது. அந்த சண்டையில தான் இவர் கை போயிடுச்சு. டோருக்கு நடுவுல மாட்டி தான் பிரச்சனை ஆயிடுச்சு. இல்ல இல்ல இல்ல, வேணாம் வேணாம் வேணாம். கொஞ்சம் மொழி போடாரு. தூங்காத. அவன் மூச்சு இறங்கிட்டே இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? கிச்சன்ல இருக்கேன். ரொம்ப நல்லது. சீக்கிரமா அங்க போங்க. என்ன? ஏன்? கேஸ். முதல்ல அந்த ப்ளீடிங் நிறுத்தி ஆகணும். என்னால முடியல. இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. ஏதாவது சீக்கிரம் பண்ணு. என்ன 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 என்ன? கொன்னுடலாம். அம்மா சொல்றது சரிதான். நீங்க அதை பண்ணிதான் ஆகணும். ஓகே, போலாம் போலாம். எழுந்துறீங்க. கமான் சீக்கிரம் வேலை செய். இப்போ இதை நான் ஒரு அண்டர் ப்ரெஷரில் பண்ணிட்டு இருக்கேன். கடவுளே, எப்படியாவது எல்லாரையும் காப்பாற்றுவேன். இப்ப நம்ம உதவுறதுக்கு யாரும் இல்ல. அதை எப்படி தடுத்து நிறுத்துறது? இருங்க, நான் பாத்துக்கிறேன். கடவுளை எப்படியாவது காப்பாத்துங்க. தயவு செஞ்சு காப்பாத்துங்க. கிட்டது எதுவும் நெருங்காம எல்லாம் சரியாயிடணும். எப்படியாவது காப்பாத்துங்க. பயப்படாதீங்க. ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு என்னால தாங்க முடியல. இன்னும் கொஞ்சம் பொறுமையா பண்ணு. ஓகே ஓகே. எல்லாம் நல்லா ஆகட்டும். நல்லபடியா முடியட்டும்.
சரியாயிடுச்சு. நாங்க சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கோம். ஹென்றி வார்னிங், பேக்கப் ஜெனரேட்டர் தன் பவரை இழந்து கொண்டிருக்கிறது. 11%. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க வாங்க வாங்க, பக்கத்தில் வந்துட்டோம். எல்லா பக்கத்துலயும் அது டிராப் பண்ண பாக்குது. என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ரூம்குள்ள போயிடுங்க. ஓகே, இந்த பக்கம் இது லாக் ஆயிருக்கு. லைட் ஆஃப் பண்ணு. நாம ஸ்லோவா போனோம். ஸ்லோவா. ஸ்லோ 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 ஆஃப் பண்றேன். என்ன நடக்குது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நமக்கு இங்க நேரம் இல்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லலாம்ல. நான் அந்த லைட்ஸ் ஆஃப் பண்ண போறேன். எல்லாமே சரியா போயிடும். அப்படி பண்ணா அவங்க செத்துருவாங்க. லைட் இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும். அவங்கள கொஞ்சம் க்ளோஸா வர சொல்லு. இங்க பாரு, பவர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண போறாங்களாம். ஃபியூ செகண்ட்ஸ்ல எல்லாமே கட் ஆயிடும். இது எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. 30 seconds. 20. Done. எதுக்கும் யாரும் பயப்படாதீங்க. கடவுள் நம்ம கூட இருக்கார். இந்த இடத்துல இருக்கிற நாம மனசை தளர விடக்கூடாது. தைரியத்தோட தான் நாம இங்க இருக்கணும். seconds. Shit. 5 4 3 2 1. என்ன காரியம் பண்ண நீ? உங்களை பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் பில்டிங்ல இருக்கிற எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணேன். ஒன்னால தான் நாங்க எல்லாரும் இங்க மாட்டிக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. ஒரே ஒரு சின்ன கேள்வி. உங்க வாழ்க்கையே காப்பாத்திருக்கோம், ஆனா நீங்க எங்களை பார்த்து திட்டுறீங்க. நீங்க யாரு? ஏய் கொஞ்சம் இரு. அவரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அப்புறம் இவரு நான் ஒரு இன்டர்னா இருக்காராம். என் கையில ஏதாவது கட்டி விடுங்க. என்கிட்ட இருக்கு. என்ன எப்படி இருக்காங்க? உங்களுக்கு பரவாயில்ல? அப்படின்னா எனக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய் கொஞ்சம் பொறுமையா கேளு. நீங்க யாருன்னு சொல்லுங்க. எனக்கு என்ன பண்ணீங்க? உங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்கு. நீங்க கடைசியா மாத்திரை வாங்குற இடத்துல எவ்வளவு நேரம் நின்னீங்க? அது வந்து ஒரு 1 hour இருக்கும். எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா? இங்க பாரு, நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது, புரியுதா? இது ஒரு பரிசு கடவுள்கிட்ட இருந்து. ஓ அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. இது கடவுள் கொடுத்த கிஃப்ட்னா அப்புறம் எதுக்கு நான் சித்திரவதை அனுபவிக்கணும்? இங்க பாருங்க, அது கண்டிப்பா ஒரு குழந்தை கிடையாது. ஒருவேளை அதுதான் உள்ள இருக்கோ. இது அந்த கிரீச்சர்ஸா? எனக்கு நீங்க என்னதான் பண்ணீங்க? ஒண்ணு அந்த வலியை தாங்கிக்கணும், அப்படி இல்லைன்னா இறந்து போகணும். இறந்து போறதா? இதையா நீங்க கிஃப்ட்னு சொன்னீங்க? இங்க நான் ஒரு ப்ரொசீஜர்ல வேலை பார்த்தேன். எனக்குன்னு சில பாலிசிஸ் இருந்தது. என்னோட PHS. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. நீங்க முதல்ல அதுக்கு உங்க பேண்ட்டை கழட்டணும். இப்போதைக்கு எதுவும் யோசிக்கிறதுக்கு இல்ல. இந்த ரூம்ல இருக்கிற பெஸ்டான ஒருத்தன் நான் மட்டும்தான். வேற வழி இல்லை உங்களுக்கு. ஓ காட். ஓகே, நம்ம C செக்ஷனுக்கு போய் ஆகணும். ஹென்றி, நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கீழே ஹாலுக்கு போனீங்கன்னா டிஸ்பென்சரி பாக்ஸ் இருக்கும், சரியா? அதில் நீங்கள் எடுக்க வேண்டிய பெயின் கில்லர் H4 H5 எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் தேவை. H1930 அண்ட் C7 S11. அது எல்லாமே பிறப்பிலேயே இறந்து போயிருக்கு. நீ தேவையில்லாம இப்படி பண்ணாத. நாம இதை ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பா அது அவளை கொன்னுடும். இப்ப அவ கடவுளோட கைகள்ல இருக்கா. இல்ல, அவ என் கையில இருக்கா. உங்க லெஃப்ட் ஹேண்ட்லன்னு சொல்லுங்க. ஹே லேடி, இங்க பாருங்க, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருங்க. எங்க? ஹென்றி, நீங்க ரெண்டு பேரும் டிஸ்பென்சரிக்கு போய். போதும், நிறுத்துங்க. அப்படின்னா நீங்க கட் பண்ணி எடுக்க போறீங்க, ரைட்? ரெண்டு பேரும் கொஞ்சம் இங்க வாங்க. கொஞ்சம் கை நீட்டுங்க.
இவர்தான் அதை பண்ணணும். நோ 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 நோ, நான் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணதே கிடையாது. கொஞ்சம் என்ன பாருங்க ப்ளீஸ். எனக்காக இந்த மாதிரி ஒரு நிலைமையில உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்துருக்கவே கூடாது. இங்க பாருங்க, இது ஒரு ஃப்ரெண்டா நீங்க எனக்கு பண்ணிதான் ஆகணும். ஏன்? உங்களால முடியும், என்னாலையும் முடியும். இது மட்டும்தான் பதிலா இருக்கும். என்னால முடியும். தேங்க்யூ so much. மேரியன், நீங்க ட்ரக்ஸை பார்த்துக்கோங்க. ஓ, அதையாவது நம்புறியா? இல்ல, ஆனா எனக்கு உங்க உதவி தேவை. ஓகே, ஃபாதருக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்னோட வேலை இங்க கடவுள் கூட மட்டும்தான். ஓகே, அப்படின்னா அந்த கடவுளை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்க சொல்லுங்க. என்ன எல்லாம் என் நேரம். என்னது இது? ஓகே, கார்டு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம கிளியரன்ஸ்ல வெளியில போக முடியும். ஒண்ணே ஒன்று தான் இங்க கிடைச்சிருக்கு. நேரம் போயிட்டே இருக்க. இப்ப சீக்கிரமா பர்சனல் வேற போடணும்ல. கண்டிப்பா நான் எந்த ஜோக்ஸும் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ் பண்றேன். நான் எந்த வார்த்தையும் பேச மாட்டேன். அது எங்க இருக்கு? உன்னால கொஞ்ச நேரம் கூட பேசாம இருக்க முடியாதுல்ல? இங்க பாரு, நான் நர்வஸா இருக்கேன். அதுவும் இல்லாம நான் யாரையும் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. ஓகே, நான் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிருக்கேன். என்னோட டாகுக்கு பண்ணிடலாம். ஆனா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பண்றது கஷ்டம். அது நீங்களே தான் பண்ணிக்கிட்டீங்களா? அது கார் ஆக்சிடென்ட். சரி, இப்ப யாரு முதல்ல உண்மையை பேச போறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு அழகான பையன் இருக்கான். அப்படின்னா இது என்ன? நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். அந்த காயம் நான் தான் சொன்னேன்ல, காரை வேகமா ஓட்டினேன். அது சுத்த போய். உண்மை என்னன்னு சொல்லுங்க. நான் ஒரு விஷயத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி போகணும்னு நினைச்சேன். அதான். எதை விட்டு நீங்க ஓடி போக நினைச்சீங்க? எனக்கு அந்த ட்ரக்ஸை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல. உங்களோட இந்த கதையை விட என்னால் நிச்சயமா என்னோட கார் ஆக்சிடென்ட் கதையை சொல்ல முடியும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு ரொம்ப கிளியரான விதத்தில். நான் அதில் கில்லடி. நீங்கள் உங்கள் பையன்கிட்ட நிச்சயம் திரும்ப போவீங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். 100% ஃபூல் ஆன ஒருத்தர் இந்த விஷயத்துல கேரண்டி சொல்றதை நான் நம்புறேன். Oh my God. ஓகே, இவர் எங்க டீம்ல இருந்தாரு. சில விஷயங்களை சில நேரங்கள்ல எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாதுல்ல. ஆமா, உண்மைதான்.
இவர் இங்க எதை வேணாலும் மன்னிச்சிடுவாரு. எந்த பிரச்சனைனாலும் கடைசியில யாராவது ஒருத்தர் மன்னிச்சு தான் ஆகணும். சரி, அவரை விடுங்க. சரி, நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எங்க அங்கிள் எப்பவுமே சொல்லுவாரு, பொண்ணுங்க கிட்ட பேசும்போது அளந்து பேசணும்னு. எனக்கு 50 வயசு ஆகுது. என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் யாராவது ஒருத்தருக்கு லக்கா நான் இருந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அதாவது எப்படின்னா 50 வருஷமா ஒரு நர்ட் வாழ்க்கையை வாழறத பத்தி சொல்லுங்க. அதோட கிறிஸ்டோட வாழ்க்கை ரொம்பவே வித்தியாசமானது. சில செய்யக்கூடாத காரியங்களை நான் செஞ்சதுக்கு காரணமே என் வாழ்க்கையை விட்டு சிலர் வெளியில அனுப்பணுங்கிறதுக்காகத்தான். அதனாலதான் இங்க வந்து இப்ப நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். சில விஷயங்களை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்கள வெளியில அனுப்பிட்டேன். இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சது நீங்க தானா? ஆமா. இதனால என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். இது ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுங்கிறது எனக்கு தெரியும். இது ஒரு லீகல் அனிமல் டெஸ்டா தான் இருந்துச்சு. அந்த டெஸ்டிங் ஃபெயிலியர் ஆகி காணாம போன அந்த மிருகத்தை பார்த்தேன் ஜெனரேட்டர் கிட்ட. அதை பிடிக்கிறதுக்காக நான் கரண்ட் ஆஃப் பண்ணேன். டோர் ஓபன் ஆயிடுச்சு. அதோட சத்தமும் அதிகமாயிடுச்சு. பவர் பேக்கப் ஆஃப் பண்ணதுனால எதுவுமே நடக்காம போயிடுச்சு. கூண்டுக்குள்ள இருந்து அதுங்க எல்லாமே வெளியில வர ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய ரத்தங்கள் சிதற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் ஓட ஆரம்பிச்சேன். எது எப்படியோ என்ன மன்னிச்சா போதும். மன்னிப்பு கிடைக்கும் நான் நம்புறேன். நீ சில விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இது எல்லாமே கடவுளோட கையில இருக்கிறது. அவரோட ஆனா முடிவு. இங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு காரணம் நான் தான். இதுக்கு காரணம் கடவுளோட திட்டம் கிடையாது. நாம எல்லாருமே நாடக மேடையில இருக்கிற பப்பட்ஸ். நம்மளை ஆட்டி வைக்கிற கடவுள் நமக்கு வழியை காட்டிக்கிட்டே இருக்காரு. அப்படின்னா என்னோட வழி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டுபிடிக்க தானே நாம இங்க வந்திருக்கோம். கண்டுபிடிப்போம். இது எப்படின்னு பாரு. இந்த கிளியரன்ஸ் கார்டை கொண்டு வந்துட்டு தான் இவர் இங்க செத்து போகணுமா? எல்லாம் நேரம். ஓகே. அம்மா, இவர் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அட கடவுளே, இப்போதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது. நம்ம இங்கேருந்து வெளியில போறதுக்கு கார்ட்ஸை ரெடி பண்ணலாம். ஆமா, இந்த கேட்டை ஓபன் பண்ணி வெளியில போறதுக்கு இவரோட உதவி நமக்கு நிறைய தேவைப்படுது. பிரில்லியன்ட். ரொம்ப நேரம் ஆச்சு, என்னாச்சுன்னு தெரியல. ரொம்ப சத்தம் போடாதீங்க. இங்க பாருங்க, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்னோட பாக்கெட்ல முதல்ல போய் பாருங்க. அது நெருப்பு பக்கத்துல வைங்க. சீக்கிரம் வாங்க. அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. கிட்டத்தட்ட இதை முடிச்சிட்டேன். ஆன்லைனுக்குள்ள போய் இதோட கீயை ஆக்டிவேட் பண்ணிட்டா போதும். இது எப்படி நடந்தது? நீ என்ன பண்ண? ஓ ஷிட். நைட்டு எல்லாத்தையும் திரும்ப வர வச்சிரு. நான் சர்வர் ஆக்டிவேட் பண்ண போனேன். அப்ப லைட்டிங் ரேட்டை தெரியாம கிளிக் பண்ணிட்டேன். சர்க்யூட்டை ஓவரா லோட் பண்ணிட்டேன். நான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். நாம இங்க இருந்து போய் ஆகணும். நான் இங்க இருந்தா இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வேணும். என்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன இப்படி நீங்க விட்டுட்டு போயிடாதீங்க.
அது எல்லா இடத்துலயும் இருக்கு. நான் மேரி எங்கன்னு கேட்டேன். அவ இறந்திருப்பா. இறந்திருப்பாளா? ஹென்றி, நான் சொன்னதை செய்யுங்க. யா, ஓகே ஓகே. இப்போ எனக்கு வேற என்னவா தேவை? இதை எடுத்துக்கோங்க, அங்க வைங்க, போங்க. ஓகே. இது எனக்கு ஞாபகம். எப்பவுமே கடவுளோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். டெவில் உன்னை டச் பண்ணும் போதெல்லாம் உன்னை நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை இருக்குமா? எஸ், அங்க உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடி தான் இருக்கும். கடவுள் இருக்கார். அந்த கடவுள் உனக்கு நல்லதுதான் பண்ணுவார். நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த காதல் உனக்கு கிடைக்கும். கண்டிப்பா அந்த அன்பு உனக்கு கிடைக்கும். அவருக்கு என்ன ஆச்சு? ஃபாதர், இந்த சிரிஞ்சஸ் உங்களால ஃபில் பண்ண முடியுமா? அதை என்கிட்ட கொடுங்க. உனக்கு இதை பண்ண தெரியுமா? நம்பி கொடுங்க. இது கொஞ்சம் பெயினை குறைக்கும். இப்போ ஓகேவா? நல்லா இருக்கா? இங்க பாரு, நான் உன்னை கண்டிப்பா அங்க உன்னை அனுப்பி வைப்பேன். அதை என்னைக்குமே நான் மாத்திக்க போறதே கிடையாது. கடவுள் போட்ட திட்டத்தை நம்மால எப்பவும் உடைக்கவே முடியாது. அதுவும் நிச்சயமா ஒரு நாள் எல்லாமே நடந்தே தீரும். என்ன நடந்தது? எனக்கு என்னாச்சு? எங்களுக்கு சத்தியமா தெரியாது உனக்கு என்ன ஆச்சுன்னு. நீ திடீர்னு மயங்கிட்ட. ஹென்றி, நாம இப்பவே ஆரம்பிக்கணும். நீ பண்ணிடுவல்ல? யா. இப்போ என்ன நடக்க போதோ தெரியல. கரெக்டா போ. I'm sorry. ஓகே, இப்போ இவங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிற மருந்து கரெக்டா வேலை செய்யுது. தேவில் நம்ம எதுவும் பேசாதீங்க, ஏதாவது பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே இருங்க. கடைசி ஒன்று. நாம அந்த டிஷ்யூ எடுக்கணும். என்ன ஓகேவா? நான் சொல்றதை செய்யுங்க. ஸ்லோவா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய் ஹென்றி, நான் சொல்றதை இப்ப நீ பண்ணணும். என்ன பண்ணும்? சிசர்ஸ் எடு. கதவை திறங்க. அவ செத்துட்டான்னு சொன்னீங்க. ஹென்றி, ஃபோக்கஸ். உன் கையில இப்ப சிசர்ஸ் இருக்கு. கதவை திறங்க. நீ இப்ப நிறுத்த கூடாது. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு. இங்க பாரு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு. ஹென்றி, ஃபோக்கஸ் பண்ணு. இப்ப நான் சொல்றது மட்டும் செய். ட்ரை பண்ணு. நீங்க அங்க பார்க்காதீங்க. அது சத்தம் போடுறது நிறுத்துவீங்க.
ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிசர்ஸ் எங்க? ட்ரை பண்ணு. அத வெளிய எடுக்கணும். வெளியில எடுத்து பார்க்கணுமா நீங்க? ட்ரை பண்ணு. கம் ஆன் ட்ரை பண்ணு. ஓபன் பண்ணு. அத ஓபன் பண்ணி எடு. சீக்கிரமா எடு. அத கீழ போடு. Oh shit. என்னதான் நடக்குதுங்க? யாராவது உதவி பண்ணுங்க. அது செத்துருச்சா? ஆமா, செத்துடுச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? உயிரோட தான் இருக்கேன். நம்ம சாதிச்சிட்டோம். நாம இதை பண்ணிட்டோம். இங்க என்ன நடக்குது? நான் செத்தாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல. உங்களுக்கு எவ்வளவு நமக்கு தீவிரம். வேற வழி கிடையாது. ஏன்னா நான் அந்த மெடிசனை எடுத்துட்டு வந்து இவகிட்ட கொடுக்கணும். என்ன சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. நீங்க என்னங்க விட்டுட்டு வந்துட்டீங்க. ப்ளீஸ் நிறுத்துங்க. கொஞ்ச நேரம் அவளை பாத்துக்கோங்க. இத எப்படி? எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அங்க இங்க அசையாம இருந்தீங்கன்னா அது சீக்கிரம் முடிஞ்சிரும். ஓகே, நான் பண்ணல. சரி, எனக்கு தெரிஞ்சாகணும் இங்க அப்படி என்னதான் நடந்துச்சு. நம்ம எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போயாகணும் இல்லையா? இப்ப நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் நம்ம வெளியில போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இது எங்க கடமை. அவகிட்ட எதையும் சொல்லாத. எதுக்காக அவளை நீங்க ப்ரொடெக்ட் பண்றீங்க? இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இதுதான். தேவையில்லாம கேள்வி கேட்டு தேவையில்லாம பதில் சொல்லி நேரத்தை வீணாக்காதீங்க. நீங்க இந்த கார்ட்ஸை காப்பாத்தி எடுத்துக்கிட்டு வந்தீங்க. ஆனா என்ன விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல. முதல்ல இது என்ன இடம்? பிரைவேட்டா ஃபன் பண்ணி ரிசர்ச் பண்றதுக்கு ஒரு சென்டர் வச்சிருக்காங்க. இங்க என்ன ரிசர்ச் பண்றாங்க? சாவ. ரொம்ப நல்லா பண்ணீங்க. இதெல்லாம படிப்பாங்க. ஹலே, நீங்க எழுதுக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருந்தது? நான் ஒரு ஸ்ட்ரீட்ல ஓடிட்டு இருந்தேன். உங்களுக்கு வலி இருந்ததா? ஆமா, என்னால மூச்சு விட முடியல. என் இதயம் ரொம்ப வேகமா துடிச்சுது. உங்களுக்கு ஓவர் டோஸ் ஆயிருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. உங்க பாடியை கம்பெனி இங்க எடுத்துட்டு வரும்போது நீங்க இறந்துருந்தீங்க. அது இம்பாசிபிள். ஒருத்தங்க இறந்துருந்தாங்கன்னா அவங்க பிரெயின் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிடும். ஆனா நாங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். ஒரு ஸ்பெசிஃபிக்கான எலக்ட்ரிக்கல் ஃப்ரீக்வன்சியை பிரெயினுக்கு கொடுத்து அவங்க மெமரிஸை ஸ்டோர் பண்ணிப்போம். அது மூலமா பிரெயினை மறுபடியும் வேலை செய்ய வைக்க முடியும். அப்படின்னா நீங்க என்னோட உடம்ப ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? சாவை மாத்தி அமைக்கிற விஷயத்துக்கான ஒரு ஆரம்ப படியே அதுதான். அப்படின்னா நான் எப்படி பிரெக்னன்ட் ஆனேன்? நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு லேடி கிட்ட டெஸ்ட் பண்ணோம். அவங்க திரும்ப வந்தாங்க. எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு அப்பதான் தெரிஞ்சது. அப்படி திரும்பி வந்து எல்லாருமே பிரெக்னெண்டா தான் இருந்தாங்க. இதுல எந்த சென்ஸும் இல்ல. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்க. இதுக்கு சயின்டிபிக்கா எந்த ஒரு காரணமும் கிடைக்கல. அதனால தான் நான் இங்க இருக்கேன். இந்த கேள்விகளுக்கெல்லாம் சயின்ஸ்ல பதிலே கிடையாது. ஆனா உங்க தியரி எங்களால ப்ரூவ் பண்ண முடியும். இந்த மெமரி தான் ஒரு கேட்வே. அதுல எல்லாமே இருக்கும். என்ன பண்ணணும், எங்க போகணும், எல்லாத்துக்கும் வழி அதுல இருக்கு. யார் யாரெல்லாம் உயிரோட இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இது நடக்கும். வாழ்ந்துட்டு இறந்தவங்களுக்கு. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியும். இறந்ததுக்கு அப்புறம் தான் ஹிச் ஹைக்கர்ங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். உங்களை ஒரு டிவைன் கிரீச்சரை அனுப்பி வைக்க அங்க ஏற்பாடு செய்யப்படும். நீங்கெல்லாம் இந்த உலகத்துல திரும்பவும் பிறப்பீங்க. அதான் இது முட்டாள்தனமா இருக்கு. இல்ல, அவர் சொன்னதும் சரிதான். எனக்கு விஷன்ஸ் வருது. விஷன்ஸா? ஆமா, மனுஷங்க சாவை என்னால் உணர முடியுது. அப்படின்னா அவர் சொல்ற எல்லா விஷயங்களையும் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முத திரும்பி வந்த மனுஷன் நீதான். நீ திரும்பி வந்தப்போ எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. நான் திரும்பி வரும்போது எனக்குள்ள அந்த விஷயம் இருந்திருக்கு, அப்படிதானே? ஆனா அவருக்கு அந்த பேட் மெமரிஸ் மட்டும்தான். ஆமா, உண்மைதான். இதோட அடுத்த பார்ட்ல சென்ஸே இல்ல.
நீங்க அங்க இருந்தீங்க, அதாவது பீச்ல. அவர் என்ன சொன்னார்னா, காட் ஒரு க்ரூயல் மாஸ்டர். அவர் காதலை கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி வலி அதிகமாக கொடுப்பாரு. உனக்கு இது எப்படி தெரியும்? என்னால் ஒரு சர்க்கிளை உண்டாக்க முடியுது, ஆனால் அது எப்படின்னு புரியல. இந்த உலகத்துக்குள்ள நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் மற்ற உலகத்துக்குள்ள என்னால் போக முடியுது. கைஸ், அத காணோம். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இது நடக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஏற்கனவே கொன்னதை எப்படி திரும்ப கொள்ள முடியும்? அது இறந்த மாதிரி இருந்திருக்கு. கேண்டில்ஸ் அணைக்காதீங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப என்ன பண்றது? இன்னும் ஒண்ணே ஒண்ணு முடிஞ்சது. ஓகே தானே? இப்போ இத லாக். இப்ப என்ன பண்றது? ஓகே, அங்க ஒரு சர்க்கிள் இருக்கு. 45 மினிட்ஸ்ல அங்க போயிடலாம். இங்க இருந்து போயே ஆகணும். நமக்கு உதவி கிடைச்சே ஆகணும். நம்ம இங்க இருக்க கூடாது. அப்ப இதுதான் நம்ம வாழ்க்கையோட கடைசி நிமிஷமா? கம் ஆன், போகலாம். நீங்க போங்க. இல்ல, நீங்க இங்க இருக்கணும். நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது இப்ப முக்கியம் கிடையாது லேடி. நாம இங்க இருந்து போய் ஆகணும். வா போலாம். கொஞ்சம் இருங்க. என்ன நடக்குதுங்க? கம் ஆன். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. அங்க பாருங்க, அது வந்துட்டு இருக்கு. நாம இப்ப போய் ஆகணும். கொஞ்சம் இருங்க. நான் அதை எடுத்துட்டேன். Come on. நம்ம இங்க இருந்து சீக்கிரம் வெளியில போயாகணும். Oh my god. நாம இது முன்னாடியே செக் பண்ணி பார்த்திருக்கலாம். இந்த கஷ்டமே இருந்திருக்காது. அந்த கார்டு உங்ககிட்ட இருக்குன்னு ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்ல? அதை என்கிட்ட கொடுங்க. நீ எதை ஆரம்பிச்சு வச்சியோ அதை நான் முடிச்சு வைக்கிறேன். முடிவு எப்பவுமே சரியா தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் நீ தான் ஆரம்ப புள்ளியா இருந்திருக்க. அந்த கூண்டையும் நீ தான் திறந்து விட்டுருக்க. என்னது? அது ஒரு ஆக்சிடென்ட். அப்படின்னா இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணிருக்க. கூட இருந்து நடிக்கிறியா? இங்க பாரு, எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. என்ன பண்ணிருக்க? உன் சுயநலத்துக்காக நீ எல்லாத்தையும் பண்ணிருக்கல. வேண்டாம், வேண்டாம். No, no. என்ன இது? நீங்க இந்த உலகத்துக்குள்ள வரக்கூடாது. அப்புறம் இந்த உலகம் மொராலிட்டியை மறந்துடும். டீசன்சின்னா என்னன்னு தெரியாம ஆயிடும். உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டம் என்னன்னு தேடிட்டு இருக்கீங்க. ஆனா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க இங்க தான் இருக்கணும். அதுவும் நீ இருக்கியே, நீ ரொம்ப மோசமானவன். கடவுள் உனக்கு ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்தாரு. ஆனா உன்னால வாழ தெரியல. நீ அதை நாசமாக்கிட்ட. அதனால தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு என்னை இங்க அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் மூலமா உனக்கு கடவுள் அவரோட அன்பை உனக்கு காட்ட நினைச்சாரு. ஏன்னா நீ சொன்ன வார்த்தைகள் பல வருஷங்களுக்கு முன்னால நான் கேட்டது. அவரு நான் என்ன பண்ணணும்னு இப்ப எனக்கு சொல்லியிருக்காரு. நாம இந்த உலகத்தை ரீபில்ட் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி நாம அதை அழிச்சாகணும். கடவுள் சொன்னபடியே நான் எல்லாத்தையும் பண்ண போறேன். அவர் எனக்கு உணர்த்திட்டாரு. இந்த உலகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. நாளைக்கு மார்னிங் சூரியன் வந்ததும் அந்த சூரிய வெளிச்சம் எல்லாத்தையும் அழிச்சிடும்ல? இல்ல, அது லேசான வலியை தான் கொடுக்கும். சீக்கிரம் சரியாயிடும். நீ தான் பார்த்தேல்ல, அது இறந்து போகாது. இங்க இருந்து வெளியில போச்சுன்னா எல்லா நகரங்களையும் அது ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எலி, ஹேய் எலி,
எலி, இங்க பாரு எலி. ஹலோ ஹலோ, ஹலோ, யார் பேசுறது? நான் தான் அம்மா பேசுறேன். விளையாடுறீங்களா? எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எல்லாரும் உன்கிட்ட அப்படிதான் சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மை அது இல்ல. நான் இங்கதான் இருக்கேன். நான் சொல்றதை நீ கேட்கணும். நான் நடக்க போற சில கெட்டதை சொல்ல போறேன். அதனால நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நான் சொல்றது இல்ல 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 இல்ல. ஹெல்ப்பா? ஹே ஹெலி, எங்க போயிட்டு இருக்க நீ? அம்மா, உங்க போன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அம்மா, எழுந்துறீங்கம்மா. எலி, அவன் நான் இல்லாம கண்டிப்பா வாழ மாட்டான். எல்லாமே சீக்கிரம் மாறும். கண்டிப்பா அவன் நல்லா இருப்பா. அவனை கொன்னுடுவாங்க. முடியல. வேண்டாம். நான் அவன குழந்தை இல்ல, புரியுதா? முதல்ல நீ இங்க இருந்து போ. எல்லாருமே என்ன எப்பவுமே ஒரு லூசராவே பாத்துருக்காங்க. எப்பவுமே இத பண்ணு அதை பண்ணு கண்ட்ரோல்லயே வச்சிருக்காங்க. ஆனா நான் அது இல்ல. நான் அவன் கிட்ட திரும்ப போகணும். நான் எப்படியோ அப்படியே வாழணும். அவனை சரி பண்ணணும். அவன் கூட ஆனா அதெல்லாம் வாழணும். நடக்காத விஷயம் உனக்கு தெரியும். நான் செத்து போயிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அலி, அவன் அங்கதான் இருக்கான். அவன் அன்னைக்கு உனக்காக தான் திரும்ப வந்தான். எழுந்துறீங்கம்மா. அம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் உங்களை பாத்துக்கிறேம்மா. நீ ஒன்னும் என்ன பாத்துக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க என்ன எப்பவும் பாத்துப்பீங்கல்ல. நீ என்ன சொல்ற? உங்க சீக்ரெட் என்னன்னு எனக்கு தெரியும். நான் எப்பவுமே உங்களதம்மா தேடிக்கிட்டே இருப்பேன். நானும் எப்பவும் உன்னை மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. என்ன மன்னிச்சிடு. Love me. அப்ப நீதான் உன்னையும் பாத்துக்கிட்ட அவனையும் பாத்துக்கிட்ட. உண்மையாவும்? அப்ப நான் எல்லாத்தையும் சரியாதான் பண்ணிருக்கேன். எது நடந்தாலும் சரி, நிச்சயமா நீ இருப்ப. அவனுக்காக நீ துணையா இருக்கணும். அவன் கண்டிப்பா நல்லா இருப்பான். ஆனா அதை நாம அந்த கேட்டை விட்டு வெளியே வரவே விடக்கூடாது. அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. இன்னைக்கு சூரியன் மறைஞ்சா நம்மளுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். அவன் வாழ்க்கையும் காப்பாத்தணும், நம்ம வாழ்க்கையும் காப்பாத்திக்கணும். இதை தவிர நம்மளுக்கு வேற வழியே இல்லை. எனக்கு கண்டிப்பா ஒண்ணு தேவை. அந்த வலிக்கு ஒண்ணு தேவை. ஓகே, Are you okay? இங்க பாருங்க, எனக்கு சொல்லுங்க, எப்படி ஃபிக்ஸ் பண்றது? எனக்கு தெரியல. அந்த ட்ரக்ஸ் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல, அப்படி எதுக்கும் வாய்ப்பு இல்லை. அந்த ஜெனரேட்டர் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு லைட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண முடியும்ல. லைட்டிங் சர்க்கியூட்ல நான் கொஞ்சம் ட்ரிப்பை ஓவர்லோட் பண்ணிட்டேன். அதனால தான் இவ்வளவு பிரச்சனையும். வெளியில போறதுக்கு கோட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேனா. அப்பதான் இப்படி ஆச்சா? எப்படியும் நாம சாகத்தான் போறோம். அதுங்களை எதிர்த்து சண்டை போட்டு வாழ முடியாது. சரி, ஓகே. ஒருவேளை எமர்ஜென்சி சிஸ்டம் கண்ட்ரோல்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க? அது ஹீட்டிங் வெண்டிலேஷன்ல வைப்போம். அதை அழிக்க நான் என் உயிரையும் கொடுக்க ரெடி. ஆனா அது அழியாது. எல்லாத்தையும் நான் இங்க ஸ்லோ பண்ணிட்டேன். இது அண்டர் கிரவுண்ட். இந்த இடத்துக்கு ஒரே ஒரு எக்ஸிட் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸை நம்ம மூடிட்டோம்னா அதுங்க உள்ளேயே மாட்டிக்கும்ல.
இதுக்கு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் தேவை. ஆனா நம்ம அது எங்க போய் அது நமக்கு கிடைச்சிட்டா போதும். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த ஹீட்டிங் சிஸ்டம் அது ஒரு பழைய பாய்லர். அதை மட்டும் நம்ம வெடிக்க வச்சோம்னா இந்த என்ட்ரன்ஸ் இல்ல, இந்த மொத்த பில்டிங்கையும் நம்ம அழிச்சிடலாம். அதுக்கப்புறம் அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆமா, அதேதான். ஓகே குட். என்கிட்ட அந்த ரேடார் கிடைச்சிருச்சு. டிரான்ஸ்ஃபர் சுவிட்சை நம்ம ஆன் பண்ணணும், பவர் எடுக்கணும். அப்போ அந்த பாய்லர் ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அந்த டேங்கோட ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பூம். இது ப்ளூ பிரிண்ட் தானே? இந்த இடத்துல ஜெனரேட்டர் இருக்கு. ஆனா பாய்லர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. அந்த பாய்லரை எப்படியாவது நீங்க கொண்டு வரணும். அப்புறம் அதுல எவ்வளவு ஃபியூயல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதை முதல்ல போய் நான் கண்டுபிடிச்சாகணும். நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இது உன்னால தனியா பண்ணிட முடியும் நீ நினைக்கிறியா? அப்படின்னா நீ தான் என் கூட வந்தாகணும். இல்ல, இதை நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நான் தானே பண்ணேன். நானே ரிஸ்க் எடுக்கிறேன். இப்ப நம்ம கிட்ட வெப்பனா என்ன இருக்கு போகுது? நம்ம எங்க போறோம் தெரியும்ல? நம்ம திரும்பி வருவோம், சரிதானே? ஆமா, வரணும். குட் லக். நம்ம இது பண்ணிடுவோம் நினைக்கிறியா? முடிஞ்சு போன வாழ்க்கையை திரும்ப ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை விட்டுறக்கூடாது. நாம இதை பண்ணுவோம். இது ரொம்ப மோசமா இருக்கு. எந்த பக்கம் போறது? அது அந்த பக்கம் தான். இப்ப இங்க இருந்து என்ன பண்றது? முதல்ல நாம நம்மள காப்பாத்திக்கணும். இவனுக்கு ஏதாவது பண்ணணும். அர்த்தம் கேக்குதா உங்களுக்கு? வாங்க ஒரு கை பாத்துறேன். வாங்க. கம் ஆன். இன்னியோட உங்க கதை முடிஞ்சது. உங்களை வார்ன் பண்றேன். இங்க இருந்து போயிடுங்க. இல்ல அவ்வளவுதான். பின்னாடி போங்க. ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். என்ன வெறுப்பேத்தாதீங்க. நான் சொல்றத கேட்க மாட்டியா? என்ன டென்ஷன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கே நீ.
ஹென்றி ஓகே பவர் ஆன் பண்ணணும் ஆரம்பிக்கிறேன் எப்படி இதை பண்ண? எனக்கு தெரியல. அது எனக்கு கொள்ள வந்துச்சு. நான் அப்போ அது மேல கைதான் வச்சேன். அது நல்லது. அந்த ட்ரக்ஸ் உன் உடம்புக்குள்ள தான் இருக்கு. அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. அப்படின்னா என்ன? அந்த ட்ரக்ஸ் நம்ம கிட்ட இருந்தா போதுமா? அப்படின்னா நாம இங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். சரி, முதல்ல நம்ம கீழே போலாம். அங்க அவளுக்கு உதவி தேவைப்படும். அவளை போய் பார்க்கணும். ஒரு நிமிஷம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு. நான் அந்த பாய்லர் ஆன் பண்ணிட்டேன். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த பவர் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. சீக்கிரமா இதை முடிச்சாகணும். நீங்க ஃபாஸ்டா வரணும். அந்த டீசலும் கிடைச்சிருச்சு. ஒருவேளை இது ஆஃப் ஆச்சுன்னா திரும்ப ஆன் ஆகாது. நீங்க தான் சீக்கிரம் முடிக்கணும். நானும் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் என்ன ஞாபகம் வச்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். நான் ஹெட்லைன்ஸ்ல வரமாட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். நீங்க எப்படியாவது உங்களை பாதுகாத்துக்கோங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? உனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. கடவுள் தான் என்னை இதுக்காக அனுப்பியிருக்காரு. அதுங்க கையில் சிக்கி சின்ன பின்னமாக போற.
அதை நீ தான் ஃபேஸ் பண்ண போற. அது எனக்கு தெரியும். உண்மையாவா? நீ எப்படி இறந்தன்னு உனக்கு தெரியுமா ஹென்றி? உன்னோட சாவு ஒன்றும் அவ்வளவு நேர்மையானது கிடையாதுன்னு உனக்கே தெரியும். உனக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுக்குறேன். உனக்கு எல்லாமே ஞாபகம் வருதில்ல? அப்ப இதுவும் ஞாபகம் வரும். எத்தனை தடவை சீக்கிரம் சொல்லு. எனக்கு தெரியல. அதை உனக்குள்ள வர விடு. நான் அந்த கில்ட்டோட பாட விரும்பல. கேன்சர் இருந்ததுனால நான் அவளை விட்டுட்டு வர வேண்டியதா போயிடுச்சு. அதனால அவங்க இறந்துட்டாங்க. இதுதானே நீங்க கேட்கணும்னு விரும்புனீங்க ஃபாதர்? இங்க பாருங்க, நீங்க இப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்றது நல்லதுக்கு இல்ல. நீங்க தயவு செஞ்சு எங்க கூட வந்துருங்க. ஒரே ஒரு சரியான முடிவை மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். எனக்கு வேற வாய்ப்பே கிடையாது. நோ. இல்ல வேண்டாம், சொன்னா கேளுங்க. அப்படி பண்ணாதீங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க. அதை ரீஸ்டார்ட் பண்ணி ஆகணும். பின்னாடி வா. பாப்பலாம். இல்ல கொஞ்சம் இருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எலி, இது நம்ம கடைசி வாய்ப்பு. இதை என்னால கண்டிப்பா செய்ய முடியும். என்ன சொல்ற? என்னால அதை உணர முடியுது. இது எனக்கு கிடைச்ச கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இதுதான் அதுங்களுக்கு நான் கொடுக்கிற பரிசு. இல்ல, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. நமக்கு இப்ப இதை தவிர வேற வழி இல்லை. அதுங்களை அழிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்க கடைசி வாய்ப்பு இதுதான். இப்ப நம்ம ஏதாவது பண்ணணும். அப்படி ஒரு வழியை ஏற்படுத்தி நீ எதுக்காக சாகணும்னு நினைச்ச? எல்லாம் மனசுல இருக்க வழியினாலதான். ஒரு பொண்ணுக்காக தான். இந்த வழியை என்னால எடுத்துக்கவே முடியல. முன்னாடி நடந்ததெல்லாம் நினைச்சு நினைச்சு தினம் செத்துக்கிட்டே இருந்தேன். நீ போய் தான் ஆகணும். எனக்கு ஏதாவது நீ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா என் பையனை பார்த்துக்கோ. ஏய், எனக்கு கொஞ்சம் பாரு. நான் உனக்கு 100% கேரண்டியா சொல்றேன். உனக்கு ஓகே தானே? எல்லாத்தையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். காலையில அவன் ஸ்கூலுக்கு போவான். நீ ஆசைப்பட்டபடியா வரப்பான். ஸ்கூலுக்கு டைமிங் அனுப்பு. அவன் கண்டிப்பா கிராஜுவேட் ஆவான். கல்யாணம் நடக்கும். அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். உன்ன மாதிரியே அவன் குழந்தைக்கு அவன் ஒரு நல்ல பேரண்டா இருப்பான். அவன் நிறைய கதை சொல்லுவான். என்னோட கதையை நீ அவன்கிட்ட சொல்லணும். நான் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். அமேசிங்கான கதை. உன்ன மாதிரி ஒருத்தனை பத்தியா? இதுக்கு முன்னாடி யாரும் என்ன இப்படி சொன்னதே கிடையாது. தயவு செஞ்சு நீ ஹீரோயிசம் ட்ரை பண்ணாத. என்னை பார்த்து யாரும் இப்படி சிரிச்சதும் இல்லை. நீ போ. சொன்ன கேளு, போயிடு.
இல்ல, என்னால முடியாது. அப்புறம் நீயும் இறந்துருவ. மனுஷங்களை இழந்துட்டு இந்த உலகத்துல தினம் தினம் செத்து வாழ்றதுக்கு இதுவே பரவாயில்ல. நானும் அதே தான் நினைக்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்படி அழுததே இல்லை. ஆண்களோட உண்மையான கண்ணீரை நானும் பார்த்ததில்ல.